உலக தமிழர்களுக்கு வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் ஒரு பாடலில் பாடியிருப்பார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் அப்படின்னு. இதை அந்த காலகட்டத்திலே பாடிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஒழுங்காக பாடுபட நம்மக்கிட்ட வயல்காடு இருக்குது, அதில் வேலை செய்யறதுக்கு இங்கே தமிழர்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு வடமாநிலத்திலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. கட்டட வேலையா வடமாநிலத்தவன், வயல் பணிகளா வடமாநிலத்தவர்கள். முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரும்பகுதி டாஸ்மார்க்கு அடிமையாயிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகம் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கிய காரணமாக நாம் எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் தமிழ்நாட்டில் 600 ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படின்னா, சித்தாள் வேலைக்கு போகக்கூடிய இந்த தமிழ் சித்தாள் என்ன பண்ணுறாருன்னா, 600 ரூபா சம்பளம் வாங்கினா 2 குவார்ட்டர் குடிச்சிடுறாங்க. பீடி சிகரெட்டுன்னு 500 ரூபா செலவு பண்ணிடுறாங்க. 100 ரூபா தான் அவங்களால குடும்பத்துக்கு கொடுக்க முடியுது. இப்படி தான் இங்கே உள்ள பொருளாதார நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? சரி, அப்போதான் சரியில்லை, பிள்ளைங்களாவது வெளிநாட்டுக்கு போய் அனுப்பிச்சி விடுவோமே அப்படின்னு பொம்பளைங்க தான் பெரும்பாலும் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தன்னோட குடும்பத்தோட கஷ்டத்துக்காக தன்னோட குடும்பத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற கனவுகளோட, தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நல்லபடியாக வர வச்சிட மாட்டோமா, நம்ம தான் படிக்கலை நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற பல கனவுகளோட குவைத்துக்கு போன 5 தமிழர்கள் கறிக்கட்டையாக எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க. குவைத்தில் நடந்த அந்த விபத்தில் என்ன நடந்துச்சு, நேரில் பார்த்தவர், அந்த விபத்துலேருந்து தப்பி வந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கார். இந்த குவைத் தீ விபத்து எப்படி நடந்துச்சு, இதில் யாரோட தப்பு, இறந்து போனவர்கள் யார், இதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது என்ன, மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சர்வைவல் ஃபவுண்டேஷன். நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட 600 சம்பளம் வாங்கி 400க்கு குடிச்சிட்டு வரானே, அந்த மாதிரி மதுபோதைக்கு அடிமையானவர்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய சிகிச்சை மையம் உங்களோட நண்பர்கள் உறவுக்காரர்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா பயன்படுத்திங்க. சரி, வீடியோக்குள்ளே போவோம். குவைத்தோட மாங்காப் அப்படிங்கிற பகுதி, இந்த பகுதியில் ஒரு 6 அடுக்கு மாடி கட்டிடத்தில் தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் 54 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரோட எரிஞ்சு கறிக்கட்டையாகி இறந்து போயிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் இறந்துருக்காங்க, கேரளாவை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் ஒருத்தர் திருமணமாகி 9 மாதங்கள் தான் ஆகுது, அவர் இறந்து போயிருக்காரு. இன்னைக்கு இறந்தவர்களோட குடும்பம் கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, இறந்தவர்களோட உடலையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா உடல்களும் எரிஞ்சு கருகி போயிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதன் பிறகுதான் யார் யார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கு. இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. மேலை நாடுகளுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் போகலை, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பை மத்திய மாநில அரசாங்கங்கள் உருப்படியாக செய்யலை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம குற்றச்சாட்டாகவே வைக்க முடியும். சும்மா இலவசங்கள் வழங்குறேன், இலவச திட்டங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இங்கே வேலை வாய்ப்பையே அரசாங்கம் உருவாக்கலை. இன்னும் சொல்ல போனால் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் தர முடியாத அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் உண்மைதான். இது காலப்போக்கில் இந்த அயல்நாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய குறையாது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் 3ல் 2 மடங்கு வெளிநாட்டினவர் தான். அங்கே ஒன்றும் பெருசாலாம் இல்லை, கட்டுமான பணிகள், எண்ணெய் வயல்கள், இதுதான். இதில் வேலை செய்யறதுக்கு தான் உலகம் முழுக்க இருந்து, குறிப்பாக இந்தியாவிலேருந்து, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவிலேருந்து தான் அதிகம் பேர் அங்கே வேலைக்கு போகிறாங்க. எப்படியாவது நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துருமாங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. 10 ரூபா காசு பணம் பாத்திர மாட்டோமான்னு, அந்த காசு பணம் பார்க்கறத இங்கேயே நாம் உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இந்த குவைத் மங்காப் பகுதியில் ஒரு 6 அடுக்கு மாடி கட்டிடம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கட்டிடத்தில் தான் தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, குவைத்தில் வெயில் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அடிக்கிறத விட 2 மடங்கு அடிக்கும். பகல் நேரத்தில் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு வெப்பம். அதனால பெரும்பகுதி தமிழர்கள், பெரும்பகுதி தொழிலாளர்கள் இரவு நேர வேலைக்கு தான் போவாங்க. நைட் ஷிஃப்ட் மட்டும்தான், பகல் ஷிஃப்ட் ரொம்ப ரேர். இப்போ இரவு நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 4:30 மணிக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்த டயர்டுக்கு படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஏந்திரிச்சு எப்போ சமைச்சிட்டு ஏந்து வேலைக்கு போகிறது மறுபடியும் நைட்டு போகணும் அப்படிங்கிறதால
வந்த உடனே சமைச்சு சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடி சமைச்சிடணும், சாப்பிட்றணும், படுத்து தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொட்டீன் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வேலைக்கு போயிட்டு வந்தவர்கள் 6 மாடி கட்டிடத்தோட கீழ்ப்பகுதியில் சமைச்சிருக்காங்க விடியற்காலில் 4:30 மணிக்கு. சமைக்கும்போது அரை தூக்கத்தில் வேலைக்கு போன டயர்டில் சமைச்சாங்களோ என்னவோ தெரியல, சமைக்கும் போது தான் இந்த தீ அப்படிங்கிறது பரவி இருக்குன்னு முதற்கட்ட தகவல் அப்படிங்கிறது வருது. இங்கே பரவின தீ அடுத்தடுத்த மாடிகளுக்கு ரொம்ப வேகமாக பரவி போச்சு. குவைத் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சூடான பிரதேசம்தான், காற்றுலேயே ஈரப்பதம்ங்கிறது இருக்காதுங்கிறதால ரொம்ப சீக்கிரமாக தீ அப்படிங்கிறது பரவி போயிடும். இந்த தீ 6 அடுக்கு மாடிக்கும் மலன்னு பரவி போய் தான் 50க்கும் மேற்பட்டோர், இந்த நேரம் வரைக்கும் 54க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி இறந்திருக்காங்க. இந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த முகமது ஷெரீப், ராமகருப்பண்ணன், வீரசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, ரிச்சர்ட் ராய் அப்படிங்கிற 5 பேர் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. இவர்களோட குடும்பத்துக்கெல்லாம் இப்போ மத்திய அரசு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கு. மாநில அரசு அதன் பிறகு அறிவிப்பாங்க ஏதாவது தொகை அப்படிங்கிறது. எவ்வளவுதான் பணத்தொகை அப்படிங்கிறத அறிவித்தாலும் போன உயிர் வருமா அப்படின்னா வராது. ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் மத்திய அரசு 2 லட்சம் கொடுக்குது, மாநில அரசு ஒரு 3 லட்சம் கொடுக்குது, 5 லட்சம்னே வச்சுக்கோமே. ஒருத்தன் செத்தா 5 லட்சம் நீங்கள் தரீங்கல்ல, உயிரோடு இருக்கும்போது 5 லட்சத்தை நான் சும்மாலாம் கொடுக்க சொல்லலை. 5 லட்சத்திற்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி, தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் வேலை கொடுத்தா என்ன கெட்டு போயிடுது? இதை செஞ்சுருக்கலாமே. எது வெளிநாட்டுக்கு போகிறான், அவன் சம்பாதிச்ச இடத்துல செத்து போயிட்டான். இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காதுல்ல. 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது ஏதோ ஒரு சின்ன நிவாரணம். உயிருக்கு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமானா கொடுத்துட முடியாது. ஆனால் இது மாதிரி ஒரு வருடத்திற்கு எத்தனை பேருக்கு நிவாரண தொகையாக 5 லட்சம் கொடுக்கப்படுதுன்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதை வச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியுமானா தாராளமாக உருவாக்க முடியும். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்த உமருதீன் அப்படிங்கிறவர் திருமணமாகி 9 மாதத்தில் இறந்து போயிருக்கார். அவரோட எதிர் அறையில் இருந்தவர் சொல்லியிருக்கார், எங்களோட அறையில் ஜன்னல் பெருசாக இருந்தது, திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுது, வந்தால் ஒரே புகை மூட்டமாக இருந்தது, எங்களால் அதுலேருந்து தப்பிக்க முடியல, எங்கள் அறை ஜன்னல் பெருசாக இருந்ததால் நாங்கள் ஓடி வந்துட்டோம், அவங்களோட அறையும் நாங்கள் தட்டி எழுப்பிட்டு தான் வந்தோம், ஆனால் அவங்களோட அதுக்குள்ளே புகை சூழ்ந்துட்டதால தப்பிக்க முடியல, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பலர் இறந்து போனவர்களில் தமிழர்கள்னு சொல்லலை, 54 பேர் இறந்து போயிருக்காங்க இன்னே வரைக்கும். அதில் பலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடியிலேருந்து குதிச்சிருக்காங்க. ஏன்னா நெருப்பில் சுட்டு வெந்து சாகிறத விட குதிச்சு கைகால் உடைஞ்சாவது உயிரோடு இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 6வது மாடியிலேருந்து 5வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்தவங்க தான் அதிகம் பேர். அதில் கைகால் அடிபட்டு உடஞ்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர். அதில் இன்னும் காயமடைந்த தமிழர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற பட்டியல் வரலை. ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொஞ்சம் துரிதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க, தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் நாம் அவங்கள பாராட்டலாம். ஆனால் இந்த பாராட்டு அப்படிங்கிறது தேவையற்றது. இதெல்லாம் வருமுன் காத்தா தான் அதுக்கு பேர் அரசாங்கம். வந்த பின் நான் நிவாரணம் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வெளிநாட்டில் போனவன் செத்து போனான், வெளிநாட்டில் போனவன் கருகி வந்தான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம்? மத்திய மாநில அரசுகள் தயவு செய்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு வளமிக்க நாடாக நம்ம நாட்டை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இலவசங்களை மூட்டை கட்டி வச்சுட்டு, இலவசம் தேவைப்படுவோருக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இலவசம் நான் தேவையே இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு டிவி இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னா என்கிட்ட டிவி இருக்குது, எனக்கு அது தேவைப்படாது. டிவி வாங்கவே வழி இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கணக்கெடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுனா தொழில் முடக்கம் அப்படிங்கிறது இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது பெருகும், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி விபத்துகளில் இறந்த பிறகு நாம் நிவாரணத்தை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இதை செய்கிறாங்களா இல்லை வழக்கம் போல் நிவாரணம் தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.